தேவுடா ஏழு மேல தேவுடா 90's kids முட்டாயை திங்க போறாங்க. அறியாத வயசு புரியாத மனசு. அதை தாங்க நீங்க பார்க்க போறீங்க. நீ வேற லெவலில் வெளுத்து கட்ட. இப்போ என்னதான் முட்டாய் வந்தாலும் இந்த முட்டாயெல்லாம் மறக்க முடியல. தூக்கத்தில் சொன்னா கூட கிளம்பி உட்காந்துருவேன் இந்த முட்டாயாக. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வெளில பண்ணாலும் பொட்டி கடையை பார்த்தா கண்டிப்பாக இந்த முட்டாய் வாங்கி சாப்பிட்டு தான் போகிறேன். அந்த முட்டாயை தான் இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். செம்மையாக சாப்பிட பாருங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேன் முட்டாயிலேருந்து ஆரம்பிக்க போகிறேங்க. வேற லெவல் தேன் மிட்டாய். இப்போ கூட பார்த்தீங்கன்னா உள்ளூர் வந்து கல்கண்டு சீனி மாதிரி இருக்குது. அப்போலாம் பார்த்தீங்கன்னா பாவு இருக்கும். அது சாப்பிடும்போது அப்படி வாயிடுச்சு அமுக்கு நம்ம அப்படி அமுக்குனோம்னா சொட்டும். அந்த மாதிரிலாம் இப்போ கிடைக்கிறது இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் உண்மையாக தேன்னு நினச்சிக்கிட்டேன் ரொம்ப நாள். அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது தேன் இல்லை சீனி பாவுங்கிறது. வேறு லெவலுக்கு இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இழந்த ஜாமுன்னு சொல்லுவாங்க. வேறு லெவலில் இருக்கும். இது சாப்பிட போகிறேன். அப்போலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து 50 காசு. இப்போ வந்து இது 1 ரூபா விற்கிது. ஆனால் வந்து டேஸ்ட்னால இதெல்லாம் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் வரவே வராது. வாய்ப்பே இல்லை. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மிட்டாய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எப்படி சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு எடுத்து நாடாக மடிக்கணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டு. சாதோட டேஸ்ட்டா இல்லை முட்டையோட டேஸ்ட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கடைக்கு போகும்போது இப்போ வந்து 50 காசு மீதாக இருந்தாலும் இந்த மிட்டாய் வாங்கிடுது. வீட்டுக்கு வரைக்கும் மின்னுக்கிட்டே வருது. வீட்டுக்கு போய் மின்னுக்கிட்டு இருக்காது. இப்போ பாருங்கள் இந்த மிட்டாயில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை பாருங்கள். எல்லாம் காலி ஆகிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எது ஆரம்பிக்கிறது இது வந்து சூட மிட்டாய்ங்க. வேறு லெவலில் இருக்குங்க. தின்னுட்டு போய் பண்ணி கொடுத்தா செம்மையாக இருக்கும். பாருங்கள் இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்ங்கிறது மட்டும் மாறவே மாட்டுது. ஒரே கம்பெனியில் மட்டும்தான் தயாரிக்கிறாங்க போல. இது சாப்பிடும்போது எப்படி தான் இருக்கும். சாக் பீஸ் இருக்குல்ல, சாக் பீஸை தட்டையாக தட்டிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதை நினச்சிட்டு தான் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, குச்சி சிலேட்டு குச்சி இருக்குல்ல அதை வச்சு தின்னுட்டு கிளம்பிப்பாங்க. மிட்டாய் கிடைக்கல. அது கூட காரணமாக இருக்கலாம்ல. நானே தின்னு இருக்கேன். செம்மையாக இருக்குது. இது உள்ள திங்கப்படாதா எனக்கு கூட இப்போ இருக்கு வாக்கா இங்கே வருங்க. டேஸ்ட்டு மாறவே இல்லைடா. அது மாறவே மாறாது. வேற இருக்குங்க. சூட மிட்டாய் இன்னொரு சாப்பிடாதவங்க கண்டிப்பாக இருப்பீங்க. இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டவங்களா இருந்தால் அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படினாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தட்டன்னு சொல்லுவாங்க, அடைன்னு சொல்லுவாங்க, வடைன்னு சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. எப்படி வேணாலும் சொல்லலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபாய்க்கு வாங்கினா போதும். வாங்கிட்டு போய் வச்சு தயிர் சோறு வச்சு தின்னா அல்டிமேட்டாக இருக்கும். எப்படின்னா வடை வந்து முறுன்னு இருந்தால் இப்படி கடல வடை அந்த மாதிரி இருக்கும். என்னம்மா அப்படியே இல்லைப்பா. ஓமம்லாம் போட்டு அந்த கடலப்பருப்பு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு செமையாக இருக்கு. அடுத்தா பார்த்தீங்கன்னா பள்ளி முட்டைன்னு சொல்லுவாங்க. பள்ளி முட்டை சீரக மிட்டாய். சீரக மிட்டாய் தான் இது. அது சொல்கிறது பள்ளி மிட்டாய்னா பள்ளி முட்டை மாதிரி சின்னதாக இருக்கலாம். ஆனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பொண்ணோட முட்டை மாதிரி இருக்கும். பொண்ணோட முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கலராக தான் போடும். பார்த்திங்கன்னா இந்த இது 1 ரூபாய்க்கு வாங்குறது. வாங்கி ஒன்றும் திங்கிறது செம்மையாகும். இதில் வந்து டேஸ்ட் மாறவே இல்லை. அப்போலேருந்து அப்படியே இருக்குது. செம்மையாக இருக்குங்க. இந்த சோறு நிறையா தின்னுட்டிங்கன்னா செரிக்கலாம். இதை தின்னிங்கன்னா எங்கெல்லாம் தெரிச்சிடும். சூப்பராகும். ஆரஞ்சு சொல்ல மாதிரி இருக்கும். 6 ரூபா மிட்டாய். 6 ரூபா மிட்டாய். நீ இப்போ ஃபஸ்ட்டு 5 காசு விற்றுது. இவ்வளோ கொடுப்பாங்கடா. செம்மையாக இருக்கும். நான் 5 காசு வாங்கி சாப்பிட்ருக்கேன். குடியரசு தினமா சுதந்திர தினமான்னு தெரியல. ஆனால் வந்து என்றைக்கு ஒரு கொடியேற்றுற நாள் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வருஷம் நின்றுருந்தோம். இங்கேருந்து ஒரு டீச்சர் வந்து இவ்வளோ மிட்டாய் கொடுக்குது, இங்கேருந்து ஒரு டீச்சர் வந்து இவ்வளோ மிட்டாய், அது மாறி மாறி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. செம்மையாக இருந்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சட்டையில் பாக்கெட் கிடையாது. அதனால் வந்து கையிலே எடுத்துகிட்டு மூடிட்டு வந்தோம். வீடு வரைக்கும் வந்தோம். வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே உருகி அப்படியே எல்லா மிட்டாயும் ஒன்றாகிட்டு அப்படி நக்கிற மாதிரி ஆகிட்டு. கையவே நக்கிட்டு தான் வந்தோம். முக்கியமான ஐட்டம். அடுத்த ஐட்டம் பார்த்திங்கன்னா மேங்கோ பார். இது வந்து பார்த்திங்கன்னா மாம்பழ சீசனே இல்லைன்னாலும் இதை தின்னோம்னா ஒரு மாம்பழம் சாப்பிட்ட ஃபீல் வந்துடும். அந்த மாதிரி இருக்கும். இது வந்து 1 ரூபா தாங்க. அப்போலேருந்து 1 ரூபா தான் ஒரு பாக்கெட்டு. பாவன் அதே ஆள் தான். இது வந்து பார்த்திங்கன்னா குடிசை தொழிலில் பண்ணுறது. இவங்க தாங்க அப்போலேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. 8வது படிக்கும் போது நான் வந்து 6வது படிக்கிறப்ப வாங்கி தின்னதுங்க. அதுக்கப்புறம் வாங்கி தின்னேன். முதல்ல நான் ஒரு 6வது படிக்கும் போது தான் இது வாங்கி தின்னுருக்கேன்.
மேங்கோ பார்னு ஒன்று இருக்குடா அப்படின்னு சொன்னானு. என்னடா இருக்குன்னு போய் பார்த்தா மாம்பழத்தை அரைச்சி ஜூஸ் புழிஞ்சி அதை வந்து தட்டையாக தட்டி வச்சுருக்காங்க. அதை பார்த்தா பிரித்து திங்கலாமா. என்னன்னு பார்த்தா அப்படியே அடிக்கிட்டுங்க. ஒன்று இப்படி பிரிச்சுட்டா. எத்தனை வரி இருக்குது? இன்னொரு வரி இருக்கா? இன்னும் 3 இருக்குது. நிறைய வரி இருக்கு உங்களுக்கு. ஓகேவா? இதில் சிலது புளிக்கும், சிலது நிற்கும். இது வந்து ரொம்ப இனிப்பு இல்லை, கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்குது, லைட்டாக புளிப்பாக இருக்குது. சிலது இன்னும் செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் வந்து ஒரே இந்த பழம் அப்போ எப்போ மாம்பழம் மாறும்ல, அதனால் அதை பார்த்து மாறும். அதனால் இதாகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபா ஐஸு. இதை பார்ப்போம். இது செம்மையாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து ஃப்ரிட்ஜ் உள்ள கடையிலலாம் ஐஸில் போட்டு வச்சுருப்பாங்க, கட்டி ஆகிடும். அதை வாங்கிட்டு சாப்பிட்டு இருக்காது. இது செம்மையாக இருக்கும். பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா 50 காசு அதிகம் ஃப்ரிட்ஜில் வச்சா. ஃப்ரிட்ஜில் வச்சா 50 காசு அதிகம். முட்டாயா 1 ரூபா தான் இருக்கும், 1.5 ரூபாய்க்கு வாங்குறது. அதே டேஸ்ட்டுங்க. எனக்கு என்னமோ கூவாத்துலேயே தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்களோ, கூவாத்துலேருந்து தண்ணி எடுத்து செய்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் அதே ஒரு டேஸ்ட்டு. என்னென்னா இது வந்து அது என்ன டேஸ்ட்டுன்னு தெரியல. இது வந்து இந்த ரசனாவோட டேஸ்ட்னா இப்படி தான் இருக்கும் போல, அதே டேஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா இது தாங்க கமர் கட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் பார்த்திங்கன்னா மிட்டாய், காசு மிட்டாயின்னு சொல்லுவானுங்க. எதனால் நம்ம இது வந்து காசு இருக்குன்னு சொல்லி ஏமாத வச்சு டெய்லி வாங்குறது. 2 ரூபாய்க்கு வாங்குவோம். என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் காசு இருக்குன்னு நம்பிகிட்டே வாங்குறது. மிட்டாயே இவ்வளோ தான் இருக்குது, 2 ரூபா திட்டு எவ்வளோ பெருசு இருக்கும். அது இருக்கும்னு நம்பிட்டு போய் வாங்குவோம். ஆனால் ஒரு நாள் இருந்ததில்லை. எல்லாம் சொல்லுவோம் மிட்டாயில் நீ காசு இருந்தான்னு எல்லாரும் சொல்லுவானுவோம். ஆனால் ஒருத்தனும் காசு இருக்காது. இது செம்மையாக இருக்கும். தேங்காய் வெல்லம் போட்டு செய்கிறது. இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது வந்து வாங்கி சாப்பிடுங்க. இது என்ன, இது மதுரையிலேருந்து தயாரிக்கிறாங்க. செம்மையாக இருக்குது. யாருங்கிறத நான் ஏன் சொல்கிறேன், சொல்ல மாட்டேன். செம்மையாக இருக்குது. யார் தயாரிச்சான்னா கம்மர் கட்டு எங்கே இருந்தாலும் வாங்கி சாப்பிடுங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா கொட்டைப்பொடிங்க. இது என்ன கொட்டைப்பொடின்னு பார்த்தீங்கன்னா இறந்த கொட்டைப்பொடி. இது வந்து நம்ம தளபதி படா போட்டிருக்கு. கொட்டைப்பொடி வேறு லெவலில் இருக்குங்க. இதை வந்து சாப்பிடுவோம் பாருங்க, கொஞ்சமாக எடுத்து நக்கி சாப்பிட்றது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் இது என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஜாம் செய்கிறப்ப நிறைய கொட்டையெல்லாம் மீந்து போடும். அதெல்லாம் காய வச்சு போட்டு அரைச்சி போட்டு விற்று போடுறாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது எப்படி நம்ம திங்கணும், அப்படியே எது பாக்கெட்டோடு கொட்டிக்கலாம். உள்ளுக்குள்ளார எதுவும் கடந்ததுன்னா யார் பொறுப்பாக வருது. அதனால் எடுக்கணும். உள்ளங்கையில் கொட்டினோன்னா கொட்டையெல்லாம் அப்படியே அரைப்பட்டுருக்கா. இது அப்படி எடுத்து ஓடா புளிப்பு, இனிப்பு, உப்பு, உரப்பு எல்லா சகலமும் இருக்குங்க. இதை வந்து ஒரு பாக்கெட் எடுத்து வாயில் வச்சுக்கிறது. அப்படியே கொஞ்சமாக டேஸ்ட் அப்படியே இறங்கிட்டு இருக்கோம். வாத்தியார் அங்கேருந்து பார்த்துருவாரு டக்குன்னு. என்னடா அது இங்கே மறைக்கிறது, இங்கே மறைச்சி அங்கே வந்து எட்டு வைப்பாரு. இங்கடா அது சில பேர் நம்ம மாட்டிவிட்டுவாங்க. சார் அவன் முட்டாயை திங்கிறான் சார்னு சொல்லி விட்டுருவான். மாட்டிக்கிட்டு அடி வாங்குறது. பார்க்க முட்டாயை திறந்தோன்னா வாசம் கும்முன்னு அடிக்குதுப்பா. இது என்ன அது, எஸ்ஆர்ஆ ஸ்வீட்ஸ். எங்களிடம் அனைத்து வகையான பாக்கு மிட்டாய்களும் சிறந்த முறையில் கிடைக்கும். ஒரு வகை தானே இருக்குது. சரி ஓகே, நிஜாம் பாக்கு மிட்டாய் போல. இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்கு மிட்டாய்ங்க. கலர் கம்மியாகிட்டு இப்போ இப்படி இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 கலர் இருக்கும், வெள்ளையும் இந்த கலர்லையும் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளாஸ் மாதிரி இருக்கும். அது சாப்பிடும்போது இன்னும் உண்மையாக டேஸ்ட் இருக்கும். ஆனால் வந்து இதுவே வந்து ஒரு 5-6 வருஷமாகவே இப்படி தான் இருக்குது. எப்போ ஒரு 2வது 3வது அந்த இதில் எப்படின்னா ஒரு 15 வருஷம் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. இப்போ வந்து தரம் குறைந்து விட்டது. அதனால் வந்து இந்த கம்பெனி மேலே நம்ம வந்து புகார் பண்ணணும். 90's கிட்ஸ் சார்பாக இது வன்மையாக கண்டிக்கிறோம். அதை மட்டும் பார்த்திங்கன்னா கடிக்கலாம். இது மாவு இருக்குது. எப்படி மைசூர் பாகு எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ஃப்ளேவர் இருக்குது. நம்ம சாப்பிட்டே தெரியல. சேப்பாகவே இல்லைடா. பரவாயில்லையா அந்த அளவுக்கு ஆள. அதனால் வந்து தரம் குறைந்து விட்டது. இப்போ மட்டும் டைம் மெஷின் மட்டும் இருந்துன்னு வைங்களேன், டக்குனு திரும்பி ஒரு 5 வருஷம் பின்னாடி போய் ஒரு 4-5 பாக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சிடலாம். மம்மி டாடி மிட்டாய்ங்க. இது மறக்க முடியாதுங்க. எந்த பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பார்த்தாலும் இந்த பாக்கெட் இல்லாத பள்ளிக்கூடத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. மம்மி டாடி மம்மி. இது வந்து இது பிரித்து தின்னோம்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. சரி ஓகே, இது வந்து கல்கண்டு அந்த இந்த இது நம்மளே இருக்கனே பார்த்தீங்கன்னா மம்மி டாடி செஞ்சுருக்கோம். வேறு லெவலில் இருந்ததுங்க. அதே இது வந்து நம்ம இப்போ வாங்கிட்டு வந்து இங்கே வேணாம். செமையாகும், செமையாக இருக்கு. ஆனால் வந்து எதுக்காக இதை கொண்டு வந்தானே எனக்கு ஒன்றுமே தெரியல. தொண்டை லைட்டாக அறக்கிறவங்க இப்போ எனக்கே இருக்குது. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அறியாத வயசு புரியாத வயசுங்கிறதுனால அறியாத வயசு
புரியாத மனசு. அதனால அதை வாங்கி வாங்கி திங்கிறது. இப்போயே தொண்டி அறக்குது. இது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நிலத்துக்கு கொடுப்பாங்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பாதி தான் இருக்குது. மசாலானா இருக்குது, அதே அளவு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சோளத்தில் செய்கிறது செம்மையாக இருக்கும். இது சோத்துக்கு தொட்டு திங்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் ஆகாது. சும்மா இருக்கிற இதில் ஏதோ திங்கன்னு போல இருக்குன்னா அது மரம்னு தின்னு இருக்கலாம். அதனால் இது திங்க போகிறோம். யானை வந்து எப்படி வந்து ஒரு சைடிஸுக்கு பெட்ரு. என்ன சைடிஸு? என்ன சைடிஸு? சைடிஸுக்கு பெட்ரு. சும்மா திங்கலாம். ஸ்நாக்ஸ் மாதிரி தின்னு கிடக்கலாம். தொட்டு திங்கிறதுக்கு அந்த அளவுக்கு செட் ஆகாது. இதில் ஹைலைட் என்னென்னா இந்த மசாலா தான். ஒரு காரமான மசாலா நல்லாயிருக்கு. நாக்கு செத்து போய் கிடப்பாங்களே அவங்களுக்கு இதை கொடுத்தா அல்டிமேட்டாக இருக்குங்க. எனக்கு அப்படி தான் இருந்தது. வந்தோடனே பிரித்து ஒன்று எடுத்து தின்னுட்டேன். ஒரு 4-5 வருஷம் இருக்கும். சமகாரம் இன்னும் உரப்பே தெரியாது. இப்போ சின்னதாக மசாலா நிறைய இருக்குல்ல. பேச்சு வர மாட்டேது. ஒரு பால்கோவா எடுத்து அதில் போட்டால் தான் செமக்காரங்க. அடுத்ததா தேவுடா தேவுடா ஏழு மேலே தேவுடா சூடுடா சூடுடா சொல்லு. எங்க பக்கம் சூடுடா. அப்புறம் அதுக்கப்புறம் தெரியல எல்லாமே நல்லவங்கள். அதுதாங்க. என்ன நோக்கியா கண்ணம் கண்ணம் நோக்கியா காதல் செய்யும் நோக்கியா. இன்னைக்கு வந்து நோக்கியா சாப்பிட போகிறோம். இது வந்து நோக்கியா நோக்கியா இங்கே நோக்கியா இங்கே பாரியா. இது வந்து 1 ரூபாங்க. அப்பயும் 1 ரூபா தான் வச்சுது. ஓ செம. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இலந்த ஜாமுன்னு பாக்கெட்டோட என்னென்ன அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். மற்றபடி இது இனிப்பு கொஞ்சம் கூட தான் இருக்கும். ஒருத்தவங்க சொன்னாங்கங்க என்னென்னா தஞ்சாவூர் போயிட்டு வரும்போது இது வாங்கிட்டு வந்து அவங்க அம்மா கொடுப்பாங்களாம், இது சாப்பிடுவாங்களாம். இது வந்து தஞ்சாவூரில் இது ஸ்பெஷல் போல். பார்ப்போம் அது யாருங்கிறதே நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர். அதனால் இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஒரு மோதிரம் மாதிரி இருக்கா. இது வந்து மசாலாலாம் போட்டு செம்மையாக இருக்கு. இல்லையா செம்மையாக இருக்குது. இந்த வத்தால் வந்து வெங்காயத்தெல்லாம் அரைச்சி போட்டுருக்காங்க போல, செம்மையாக டேஸ்டாக இருக்குது. லாஸ்ட் ஃபைனலுக்கு வந்துட்டா பக்கம் திங்கணும்ல, தின்னுட்டு தான் போகணும் எல்லாத்தையும். வரைக்குது. அல்டிமேட்டாக இருக்குங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மூர்த்தி விலாஸ் மாங்காய் ஊறுகாய்க்கு வச்சுருக்கோம். இது வந்து எங்கே தயாரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பெரிய சிங்களாந்தி திருத்துறைப்பூண்டி. சிங்களாந்தி யுவராஜி வீடு. சிங்களாந்தியில் தயாரிக்கிறாங்களாங்க. இன்றைக்கி வந்து இந்த ஊறுகாயை எடுத்து கடிப்பலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சங்காயில் வரும், பச்சை மிளகாயில் வரும், நெல்லிக்காயில் வரும், கிடாரங்காயில் போடுவாங்க. நெல்லிக்காய் நல்லாயிருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன பொட்டிகளில் இருக்கும். அப்புறம் வந்து நம்மளோட கவர்மெண்ட் கடை இருக்குது பாருங்க, அதுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக இது இருக்கும். கவர்மெண்ட் கடை ஓரத்தில் வச்சா செம்மையாக ஓட்டம் ஓடும். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எடுத்துக்கிட்டோம். அடடடா, இதுதான் ஃபைனலா? எல்லாத்தையும் முடிச்சிட்டோமா? எல்லாம் முடிஞ்சுங்க. இதை பாருங்கள். இதை அடடா இவ்வளோ மிட்டாய் தின்னு இதை வந்து அடிச்சுக்க முடியலப்பா. இவ்வளோ தான் தின்னாலும் இது மாதிரி வராது. நாட்டு மாங்காங்க. மாங்காவோட தோல் அப்படி எடுத்து உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே இருக்குது.
டேஸ்ட் வந்து மாறவே இல்லைங்க, சேமாக இருக்குது. மாங்காய் நல்லா ஊறி இருக்கு. வேற லெவலுங்க. அதுல மாங்காயோட தண்ணி இருக்குங்க. ஓ அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி 90s கிட்ஸ் மிட்டாய் வாங்கி சாப்பிடுங்க. இப்போ உள்ள மிட்டாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலப்படம், கெமிக்கல், அது இதுன்னு. இப்போ இதுலேயே வந்து இதாகிடுச்சு. நம்ம பார்த்து தான் வாங்கணும் போல். இதில் நிறைய மிட்டாய் விடுபட்டு இந்த சுத்துற மிட்டாய் இருக்கு பாருங்க. எப்படின்னா இப்படி கயிறு இருக்கும், இப்படி சுத்தம்ல அதெல்லாம் கிடைக்க மாட்டேது. எதனால பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் வாங்குறது இல்லை. அம்பர மிட்டாய், அது மாதிரி மிட்டாய் நிறைய கிடைக்கல. இதில் இருந்து ராக்கெட் மிட்டாய், இதில் விடுபட்ட மிட்டாயெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எங்கேனாலும் அலைஞ்சி வாங்கிட்டு வந்து ஒரு நாள் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து அதையும் தின்னுடுறேன். ஓ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி ஓகே, நம்ம போய் இப்போ வந்து மிட்டாய் தின்னாச்சு. இப்போ வந்து நம்ம சாயங்காலம் சாப்பாடு கொடுக்க போகிறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக கொடுக்க போகிறோம். யார் கொடுக்குறான்னா சிங்கப்பூர்லேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுக்குறாங்கங்க. ஒரு குட்டி பையனுக்கு பிறந்த நாள், அதுக்காக சாப்பாடு கொடுக்க போகிறோம். வாங்க போய் சாப்பாடு கொடுத்து வந்துடலாம். சிங்கப்பூரில் இருக்க தம்பி திரிசோழனோட 6வது பிறந்த நாளுக்காக அவங்க தாத்தா பாட்டி உணவளிக்கிறாங்க. என்ன சாப்பாடுனா மீன் குழம்பு, மீன் வறுவல், வாட்டர் பாட்டில், கேசரியோட இன்றைக்கி சாப்பாடு கொடுக்க போகிறோம். வாங்க இன்றைக்கி போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடலாம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday.